கொஞ்சம் நியூஜென் மதர் போர்டில் உங்களோட பேட்டரி உள்ளுக்குள்ளே இன்செர்ட் இல்லை அப்படின்னாலும் உங்களோட பேட்டரி கூட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய அந்த காயிலில் பேட்டரியோட பவரை சார்ஜிங் ஏசி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நியூ அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கக்கூடிய சார்ஜிங் ஏசி என்ன பண்ணும் அப்படின்னா, பேட்டரி இல்லாமே உங்களோட பேட்டரி காயிலுக்கு பேட்டரி பவர், ஃபார் எக்ஸாம்பிள் 12 வோல்ட் பேட்டரி பவர்னா, பேட்டரி இல்லைனாலும் அந்த காயிலில் நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா மல்டிமீட்டர் வச்சு 12 வோல்ட் அங்கே ப்ரெசென்ட் ஆகும். பட் ஓல்டு லேப்டாப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வித்தவுட் பேட்டரி அந்த காயிலில் மேக்ஸிமம் 3.3 வோல்ட் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் 0 வோல்ட்டை கூட மெஷர் பண்ணுவீங்க. 0 வோல்ட் டு மேக்ஸிமம் 3.3, 2 வோல்ட் இருக்கலாம், 2.5, 1.5 லைக் அந்த மாதிரி சம் வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரியோட காயிலில் மெஷர் ஆகும். நான் எப்படி சார்ஜிங் ஏசி எப்படி கண்டுபிடிக்கிறது? கம்பல்சரி சார்ஜிங் ஏசியில் என்ன இருக்கும்? பார்ட் நம்பர் PU4404. இதை நம்மளோட மதர் போர்டில் ட்ரேஸ் பண்ணலாம். PU4404 இந்த இடத்துல இருக்கிறது PU4601. ஸோ இது நம்மளோட சார்ஜிங் ஏசி கிடையாது. ஸோ நியர்பை இந்த இடத்துல நம்மளோட சார்ஜிங் ஏசி இருக்கா அப்படின்னா இந்த சர்க்கிளில் இல்லை. ஸோ அப்படியே என்ன பண்ணலாம், போர்டோட பேக் சைட்